அவர் புகழ் பாடிடுவோம். நாளும் அவர் வழி வாழ்ந்திடுவோம். திரு துளி பெருவெள்ளமாகிடுமே, எளியவர் நலம் பெற இணைந்திடுவோம். சிறு துளி பெருவெள்ளமாகிடுமே, எளியவர் நலம் பெற இணைந்திடுவோம். வறியவர் வாழ்வுகள் உயர்ந்திடுமே, வறுமையின் அவலங்கள் அகற்றிடுவோம். தேவன் அரசும் மலர்ந்திடுமே, அன்பும் நீதியும் வளர்ந்திடுவோம். வாருங்கள் இறை மக்களே, கடல் அலையெனவே வாரி நாம் அன்புடன் கொண்டு ஓரினமாக அவர் புகழ் பாடிடுவோம். நாளும் அவர் வழி வாழ்ந்திடுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். தவக்காலத்தின் 5வது ஞாயிற்றுக்கிழமையாக இன்று இந்த திருப்பலியிலே பங்கெடுக்க வந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இந்த காலை திருப்பலியானது இன்று தனது பிறந்த நாளை கொண்டாடுகின்ற அருட்சகோதரர் சகாயராஜ் அவள் நன்றியறிதலாகவும், சுரேந்தர் தங்கராஜ், மரிய கேரலின் குடும்பத்தினர் நன்றியறிதலாகவும், மேத்யூ ரிபெல்லோ குடும்பத்தினர் நன்றியறிதலாகவும், நிர்மலா பன்னீர் குடும்பத்தினர் நன்றியறிதலாகவும், டெய்சி ராணி புருஷோத்தமன் குடும்பத்தினர் நன்றியறிதலாகவும், விஜய் பிரகாஷ் செல்வகுமாரி குடும்பத்தினர் நன்றியறிதலாகவும், இன்று தனது பிறந்த நாளை கொண்டாடுகின்ற அர்ஜுன் ஜோசப் நன்றியறிதலாகவும் அர்ப்பணிக்கின்றார்கள். இறைவன் இவர்களின் நன்றியறிதலை ஏற்று இவர்கள் அனைவருக்கும் நல்ல உடல் உள்ள நலனையும் மகிழ்ச்சியும் மனநிறையும் வாழ்வை கொடுத்து தொடர்ந்து அவர்களை கரம் பிடித்து வழிநடத்த வேண்டும் என்றும், தன்னுடைய சிறப்பு கருத்துக்கள் நிறைவேற வேண்டும் என்று இந்த திருப்பலியிலே ஜெபிக்கின்ற JKR டிரான்ஸ்போர்ட் நிறுவனத்தையும் அதன் உரிமையாளர்களையும் வழிநடத்துகின்றவர்களையும் பணி செய்கின்றவர்களையும், ஐ ஷார்ட் கேர் டிவி சர்வீஸ் சென்டர் நிறுவனத்தையும் அதன் உரிமையாளரையும் அதில் பணி செய்கின்றவர்களையும் வாடிக்கையாளர்களையும் இறைவன் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும், ராஜா லீமா ரோஸ் இவர்களின் மகள் ஜெனி பிரியதர்ஷினி இவருடைய திருமணம் நல்ல முறையில் நடைபெற வேண்டும் என்று இந்த திருப்பலியிலே ஜெபிக்க நம்மை அழைக்கின்றார்கள். இவர்களுடைய கருத்துக்களை ஏற்று இறைவன் இவர்கள் அனைவரையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும், அவருடைய எண்ணங்களும் இயக்கங்களும் எதிர்பார்ப்புகளும் நிறைவேற வேண்டும் என்றும், இறை அருள் அவர்களோடு இருந்து அவர்களை தொடர்ந்து வழிநடத்த வேண்டும் என்றும், இறந்த 11வது நாளை இன்று நினைவு கூறுகின்ற ஜான்சன் ராஜசேகர் இவருடைய ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும், ஆக்னஸ் ரிபல்லோ, பிரான்சினா ரிபல்லோ இவருடைய குடும்பங்களில் இறந்த ஆன்மாக்களுக்காகவும், ஓகே மார்க்ஸ் அந்தோனி அம்மாள் இவருடைய குடும்பங்களில் இறந்த ஆன்மாக்களுக்காகவும் இந்த திருப்பலியிலே நாம் ஜெபிப்போம். இறந்த இந்த சகோதர சகோதரிகள் அனைவரும் இறைவனுடைய இரக்கத்தினாலும் அருளினாலும் நிலையான வாழ்வை விண்ணக வாழ்வை பரிசாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று மன்றாடுவோம். அன்பார்ந்தவர்களே, திருப்பாடல் 51 இன்றைய பதிலுரை பாடல். இறைவா, தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே உருவாக்கியருளும் என்று இறைவனிடத்திலே ஜெபிப்பதாக அமைந்திருக்கின்றது. இந்த தவக்காலம் முழுவதுமே இதற்காகத்தான் நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம், இறைவனிடத்தை ஜெபித்துக் கொண்டிருக்கின்றோம். இறைவா, எனக்குள்ளே ஒரு தூய இதயத்தை உருவாக்கியருளும், தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே உருவாக்கியருளும், என்னுடைய எண்ணங்களும் சொற்களும் செயல்களும் தூயனவாக இருக்கட்டும் என்பதுதான் நம்முடைய வேண்டுதலாக அமைந்திருக்கின்றது. எனவே இன்றைய திருப்பலியின் தொடக்கத்திலே நாம் இறைவனிடத்தில் இதே கருத்துக்காக ஜெபிப்போம். நம்முடைய உள்ளங்கள் இறைவனால் தூய்மைப்படுத்தப்படட்டும், நம்முடைய எண்ணங்கள் இறைவனால் தூய்மைப்படுத்தப்படட்டும், நம்முடைய இதயங்களை இறைவன் தன்னுடைய அன்பால் நிரப்பி அதை தூய இதயமாக மாற்ற வேண்டும் என்று இறைவனிடத்தில் ஜெபிப்போம். நாம் செய்த தவறுகளையும் பாவங்களையும் மனதிற்கு கொண்டு வந்து
அவற்றுக்காக மனவருந்தி இறைவனின் மன்னிப்பை மன்றாடி நாம் திருந்திய உள்ளத்தோடு வாழ இறை அருளை மன்றாடுவோம். மனம் வருந்தி மனம் திருந்தி உன்னை சரணடைந்தேன், என்னை ஏற்று மன்னித்தருள உன்னை வேண்டுகிறேன். மனம் வருந்தி மனம் திருந்தி உம்மை சரணடைந்தேன், எம்மை ஏற்று மன்னித்தருள உம்மை வேண்டுகிறேன். மனம் வருந்தி மனம் திருந்தி உன்னை சரணடைந்தேன், என்னை ஏற்று மன்னித்தருள உம்மை வேண்டுகிறேன். எல்லோரும் சேர்ந்து மனம் வருந்தி மனம் திருந்தி உம்மை சரணடைந்தேன், என்னை ஏற்று மன்னித்தருள உம்மை வேண்டுகிறேன். கண்ணின் மணி போல் என்னை காத்தும் மண்ணில் வீழ்ந்தேனே, கோட்டை அரண் போல் என்னை காத்தும் தாண்டி போனேனே. மனம் வருந்தி மனம் திருந்தி உம்மை சரணடைந்தேன், என்னை ஏற்று மன்னித்தருள உம்மை வேண்டுகிறேன். நல்ல இதயம் எனக்கு தந்தும் பகைமை கொண்டேனே, மன்னிக்கின்ற மனதை தந்தும் வெறுப்பில் வாழ்ந்தேனே. மனம் வருந்தி மனம் திருந்தி உம்மை சரணடைந்தேன், என்னை ஏற்று மன்னித்தருள உம்மை வேண்டுகிறேன். சகித்து வாழும் பொறுமை தந்தும் சலித்து கொண்டேனே, ஏற்றுக்கொள்ளும் இதயம் தந்தும் உதறி எறிந்தேனே. மனம் வருந்தி மனம் திருந்தி உன்னை சரணடைந்தேன், என்னை ஏற்று மன்னித்தருள உம்மை வேண்டுகிறேன். மனம் வருந்தி மனம் திருந்தி உன்னை சரணடைந்தேன், என்னை ஏற்று மன்னித்தருள உம்மை வேண்டுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, உம் திருமகன் உலகை அன்பு செய்து சாவுக்கு தம்மையே கையளித்தார். உமது உதவியால் அதே அன்பில் நாங்களும் விரைந்து முன்னேறி செல்ல அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 31, இறை சொற்றொடர்கள் 31 34 முடிய. இதோ நாள்கள் வருகின்றன, அப்பொழுது நான் இஸ்ராயேல் வீட்டாரோடும் யூதாவின் வீட்டாரோடும் புதிய உடன்படிக்கை ஒன்றை செய்து கொள்வேன் என்கிறார் ஆண்டவர்.
அவர்களுடைய மூதாதையரை எகிப்து நாட்டினின்று விடுவிப்பதற்காக அவர்களை நான் கைப்பிடித்து நடத்தி வந்த பொழுது அவர்களோடு செய்து கொண்ட உடன்படிக்கையை போன்று இது இராது. நான் அவர்களின் தலைவராயிருந்தும் என் உடன்படிக்கையை அவர்கள் மீறிவிட்டார்கள் என்கிறார் ஆண்டவர். அந்நாட்களுக்கு பிறகு இஸ்ராயேல் வீட்டாரோடு நான் செய்யவிருக்கும் உடன்படிக்கை இதுவே. என் சட்டத்தை அவர்கள் உள்ளத்தில் பதிப்பேன், அதை அவர்களது இதயத்தில் எழுதி வைப்பேன். நான் அவர்களின் கடவுளாயிருப்பேன், அவர்கள் என் மக்களாயிருப்பார்கள் என்கிறார் ஆண்டவர். இனிமேல் எவரும் ஆண்டவரை அறிந்து கொள்ளும் என தமக்கு அடுத்திருப்பவருக்கு சகோதரருக்கோ கற்றுத்தரமாட்டார். ஏனெனில் அவர்களுள் பெரியோர் முதல் சிறியோர் வரை அனைவரும் என்னை அறிந்து கொள்வர் என்கிறார் ஆண்டவர். அவர்களது தீச்செயலை நான் மன்னித்து விடுவேன், அவர்களுடைய பாவங்களை இனிமேல் நினைவு கூற மாட்டேன். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இறைவன் எனது மீட்பானா, அவரே எனக்கு ஒளியானா, அவரை கொண்டு நான் வாழ எவரை கண்டு பயமில்லை. இறைவன் எனது மீட்பானா, அவரே எனக்கு ஒளியானா, அவரை கொண்டு நான் வாழ எவரை கண்டும் பயமில்லை. இறைவன் எனது மீட்பானா. வாழ்வில் இறைவன் துணையானா, வாடும் எனக்கு உயிரானா. வாழ்வில் இறைவன் துணையானா, வாடும் எனக்கு உயிரானா. தீயோர் என்னை வளைத்தாலும் தீமை அணுக விட மாட்டார். இறைவன் எனது மீட்பானா, அவரே எனக்கு ஒளியானா, அவரை கொண்டு நான் வாழ எவரை கண்டும் பயமில்லை. இறைவன் எனது மீட்பானா. படை போல் சூழ்ந்தாலும் தீரா பகையை கொண்டாலும். தீயோர் படை போல் சூழ்ந்தாலும் தீரா பகையை கொண்டாலும். தேவன் அவரை திடமாக தேடும் எனக்கு குறையது. இறைவன் எனது மீட்பானா, அவரே எனக்கு ஒளியானா, அவரை கொண்டு நான் வாழ எவரை கண்டு பயமில்லை. இறைவன் எனது மீட்பானா.
இரண்டாம் வாசகம். கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார் அனைவரும் என்றென்றும் மீட்படைய காரணமானார். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5 இறைவசனங்கள் 7 முதல் 9 முடிய. சகோதர சகோதரிகளே, கிறிஸ்து இவ்வுலகில் வாழ்ந்த காலத்தில் தம்மை சாவிலிருந்து காப்பாற்ற வல்லவரை நோக்கி உரத்த குரல் எழுப்பி கண்ணீர் சிந்தி மன்றாடி வேண்டினார். அவர் கொண்டிருந்த இறைப்பற்று கலந்த அச்சத்தை முன்னிட்டு கடவுள் அவருக்கு செவிசாய்த்தார். அவர் இறை மகனாயிருந்தும் துன்பங்கள் வழியே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். அவர் நிறைவுள்ளவராகி தமக்கு கீழ்ப்படிவோர் அனைவரும் என்றென்றும் மீட்படைய காரணமானார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆயத்தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயத்தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். எனக்கு தொண்டு செய்வோர் என்னை பின்பற்றட்டும், நான் இருக்கும் இடத்தில் என் தொண்டரும் இருப்பார் என்கிறார் ஆண்டவர். ஆயத்தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 12 இறை வார்த்தைகள் 20 முதல் 33 முடிய. அக்காலத்தில் வழிபாட்டுக்காக திருவிழாவுக்கு வந்தோருள் கிரேக்கரும் சிலர் இருந்தனர். இவர்கள் கலிலேயாவில் உள்ள பெத்சைதா ஊரைச் சேர்ந்த பிலிப்பிடம் வந்து, ஐயா, இயேசுவை காண விரும்புகிறோம் என்று கேட்டுக்கொண்டார்கள். பிலிப்பு அந்திரேயாவிடம் வந்து அது பற்றி சொன்னார். அந்திரேயாவும் பிலிப்பும் இயேசுவிடம் சென்று அதை தெரிவித்தனர். இயேசு அவர்களை பார்த்து, மானிட மகன் மாட்சி பெற வேண்டிய நேரம் வந்துவிட்டது. கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடியாவிட்டால் அது அப்படியே இருக்கும். அது மடிந்தால்தான் மிகுந்த விளைச்சலை அளிக்கும் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். தமக்கென்றே வாழ்வோர் தம் வாழ்வை இழந்து விடுவர். இவ்வுலகில் தம் வாழ்வை பொருட்டாக கருதாதோர் நிலை வாழ்வுக்கு தம்மை உரியவராக்குவர். எனக்கு தொண்டு செய்வோர் என்னை பின்பற்றட்டும். நான் இருக்கும் இடத்தில் என் தொண்டரும் இருப்பர். எனக்கு தொண்டு செய்வோருக்கு தந்தை மதிப்பளிக்கிறார் என்றார். மேலும் இயேசு, இப்போது என் உள்ளம் கலக்கமுற்றுள்ளது. நான் என்ன சொல்வேன்? தந்தையே, இந்த நேரத்திலிருந்து என்னை காப்பாற்றும் என்பேனா? இல்லை, இதற்காகத்தானே இந்நேரம் வரை வாழ்ந்திருக்கிறேன். தந்தையே, உம் பெயரை மாட்சிப்படுத்தும் என்றார். அப்போது வானிலிருந்து ஒரு குரல், மாட்சிப்படுத்தினேன், மீண்டும் மாட்சிப்படுத்துவேன் என்று ஒலித்தது. அங்கு கூட்டமாய் நின்று கொண்டிருந்த மக்கள் அதை கேட்டு, அது இடி முழக்கம் என்றனர். வேறு சிலர், அது வானதூதர் ஒருவர் அவரோடு பேசிய பேச்சு என்றனர். இயேசு அவர்களை பார்த்து, இக்குரல் என் பொருட்டு அல்ல, உங்கள் பொருட்டே ஒலித்தது. இப்போதே இவ்வுலகு தீர்ப்புக்குள்ளாகிறது. இவ்வுலகின் தலைவன் வெளியே துரத்தப்படுவான். நான் மண்ணிலிருந்து உயர்த்தப்படும் பொழுது அனைவரையும் என்பால் ஈர்த்து கொள்வேன் என்றார். தாம் எவ்வாறு இறக்கப் போகிறார் என்பதை குறிப்பிட்டே இப்படி சொன்னார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, 2 நண்பர்கள் இமயமலையில் ஏறினார்கள். இமயமலை எவ்வளவு குளிரான இடம் என்பது நமக்கு தெரியும்.
இமயமலையில் ஏறுவது என்பது ஒரு சாதனையாக கருதி அதில் ஏறுபவர்களும் உண்டு. இப்படி சவால் நிறைந்த இந்த இமயமலையிலே 2 நண்பர்கள் ஏறிக்கொண்டு போய்கொண்டிருந்த பொழுது பாதி வழியிலே திடீரென்று ஒரு குரல் கேட்டது. ஐயோ, எனக்கு உதவி செய்யும், நான் சாகப் போகிறேனே என்ற ஒரு குரல் ஒலித்தது. எனவே அவர்கள் நின்று பார்த்தார்கள் எங்கிருந்து அந்த குரல் வருகிறது என்று. மீண்டும் அந்த குரல் அதே வார்த்தைகளை சொல்லி கத்திய பொழுது அவர்கள் ஒருவன் சொன்னான், நாம் 2 பேரும் போய் யாரோ நம்முடைய உதவி தேவைப்படுவோர் யாரோ இருக்கிறார்கள், பாவம், அவளுக்கு உதவி செய்யலாம் என்று சொன்னார். அப்பொழுது மற்றவன் சொன்னான், நீ வேண்டுமானால் போயிட்டு வா, ஏற்கனவே எனக்கு ரொம்ப களைப்பாக இருக்கிறது, குளிரும் அதிகமாக இருக்கிறது, ஆகவே நான் வரவில்லை, நான் இங்கேயே சற்று ஓய்வு எடுக்கின்றேன், நீ போய் பார்த்து விட்டு வா என்று சொன்னான். எனவே அந்த குரல் வந்த திசையிலே இவன் நடக்க ஆரம்பித்தான். ஏறி போய் இறுதியாக அங்கே இருந்த மனிதனை கண்டுபிடித்தான். அவன் குளிரிலே அப்படியே நடுங்கி உறைந்து கொண்டிருந்தான். எனவே இவன் அவனுடைய நிலையை பார்த்து உடனடியாக அவனுக்கு உதவி செய்யும் வண்ணமாக அவனுடைய கை கால்களை எல்லாம், உள்ள கைகளையும் உள்ள கால்களை எல்லாம் நன்றாக தேய்த்து விட்டான். இதனால் கொஞ்சம் உடலிலே சூடு அதிகமானதினாலே அவன் குளிரிலிருந்து கொஞ்சம் வெளியே வந்து மீண்டும் கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய இயல்பு நிலைக்கு வர ஆரம்பித்தான். தான் கொண்டு வந்திருந்த வெந்நீரை அவனுக்கு கொஞ்சம் கொடுத்தான் தன்னுடைய ஃப்ளாஸ்கில் இருந்து. அதன் பிறகு கொஞ்சம் அவன் தெளிவுற்றான். அவனுக்கு உதவி செய்ததினாலே இவனுடைய குளிரும் போய்விட்டது, அவனை தேய்த்ததினாலே இவனுக்கு கொஞ்சம் உடலிலே கொஞ்சம் சூடேறிவிட்டது. ஆகவே இவனும் அந்த குளிரிலிருந்து கொஞ்சம் வெளியே வந்தவனாய் கொஞ்சம் தெம்போடு மீண்டும் தன்னுடைய நண்பனை தேடி வந்தான். அவன் இருந்த இடத்திற்கு திரும்பி வந்து தன்னுடைய நண்பனை பார்த்த பொழுது அவனுக்கு அதிர்ச்சி காத்திருந்தது. அவனுடைய நண்பன் அந்த பணியிலே உறைந்து இறந்து போயிருந்தான். அன்பார்ந்தவர்களே, இயேசுனுடைய வார்த்தைகள் இன்று தன் உயிரை காத்து கொள்ள விரும்புகிறவர் அதை இழந்து விடுவார், தன் உயிரை இழக்க விரும்புகிறவர் அதை காத்து கொள்வார். கேட்கின்ற பொழுது ஒரு முரண்பாடாக இருக்கிறது. இது எப்படி? இது உயிரை காத்து கொள்பவர் எப்படி இழந்து விடுவார், உயிரை இழக்கின்றவர் எப்படி அதை காத்துக்கொள்வார் என்று பொதுவாகவே நமக்கு ஒரு சந்தேகம் வருகிறது. கண்டிப்பாக இந்த கதையை கேட்ட பிறகு உங்களுக்கு அந்த சந்தேகம் போயிருக்கும். தன்னுடைய உயிரை காத்து கொள்ள வேண்டும் என்று நினைத்த அந்த மனிதன், நான் வரவில்லை, நீ வேண்டுமானாலும் போய் பார்த்து விட்டு வா, நான் இங்கே இருக்கிறேன் என்று ரிஸ்க் எடுக்க விரும்பாம, இந்த சவால்கள் நிறைந்த இந்த சூழலில் நாம் போய் இன்னொருத்தர் உதவி செய்ய முடியுமா, நானே கஷ்டத்தில் இருக்க என்று நினைத்தவன் அவன் இறந்து போனான். உயிரை காத்து கொள்ள விரும்பியவன் இழந்து விட்டான். உயிரை ஒரு பொருட்டாக நினைக்காமல் மற்றவர்கள் உதவி செய்ய வேண்டும் என்று அந்த துணிச்சலான சவால் நிறைந்த சூழலிலும் தான் சென்றபோது அவன் உயிரை காத்து கொண்டான். பிறருக்கு உதவி செய்ததினாலே அவன் தன்னுடைய உயிரை காத்து கொள்ளுகின்றான். பாருங்கள், இயேசுடைய வார்த்தைகள் எவ்வளவு உண்மை என்பதை நிச்சயமாக நமக்கு இப்பொழுது புரியும். பொதுவாகவே நாம் நம்மை பற்றி சிந்திக்கின்றவர்களாகத்தான் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். நம்மை சுற்றி என்ன நடக்கிறது எதுவும் நமக்கு கவலை இல்லை. இன்றைக்கு உலகம் அப்படித்தான் போய்கொண்டிருக்கிறது. நீ தம்பி எப்படி இருக்கணும், நீ நேராக போனோமா வந்தமான இருக்கணும், அப்படி தானே சொல்லிக் கொடுக்குறோம் பிள்ளைங்களுக்கு. நம்ம நேராக ஸ்கூலுக்கு போ, திரும்பி வந்துடும், யார்ட்டையும் எந்த வம்பு வச்சுக்கூடாது, வம்பு வச்சுக்கூடாது, ஓகே, யார்ட்டையும் எதுவும் வச்சுக்கூடாது, நீ போனையா வந்தையா இருக்கணும், அவ்வளோதான். யாரோடும் எந்த விதமான தொடர்பும் நமக்கு இருக்கக்கூடாது. யாரை பற்றியும் கவலைப்படாத ஒரு மனநிலை இன்றைக்கு அதிகரித்து கொண்டிருக்கிறது. நான் உண்டு, என்னுடைய செல்ஃபோன் உண்டு என்று வாழுகின்ற வாழ்க்கை தான் இன்றைக்கு அதிகரித்து விட்டது. எல்லோரும் அதிலே மூழ்கி போகிறார்கள். யாருடைய உதவியும் தேவையில்லை, யாரும் எனக்கு தேவையில்லை என்று தன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை பற்றி கூட கவலைப்படாமல் தான் வாழுகின்ற மனிதர்கள் இருக்கிறார்கள். நற்செய்தி தொடங்குவதற்கு முன்பு சிலர் பார்த்தீங்க எல்லாரும், என்னடா ஃபாதர் அந்த பக்கம் பார்க்குறாருன்ட்டு. அங்கே ஒரு கூட்டம் உட்காந்துட்டு அவன் கதை பேசிக்கிறான், பூசை நடந்துட்டு இருக்கு, எனக்கு எதுக்கு சம்மந்தம் கிடையாது அப்படின்ற மாதிரி. கோயிலுக்கு வந்தன்ற கணக்கு அவ்வளோதான். வீட்டிலேருந்து கோயிலுக்கு வந்தேன், என் பையன் கோயிலுக்கு போயிருக்கான் அப்படி தான் நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் இங்கே வந்து என்ன செய்கிறாங்க தெரியாது, இதுக்கு எனக்கு சம்மந்தமே இல்லைன்னு உட்காந்து அவங்க கதை பேசிக்கிறான் அவன் மட்டும். இதுதான்
எதுவும் நம்மை தொடுவதில்லை, எதுவுமே நம்மை தொடுவதில்லை. இப்படிப்பட்ட ஒரு மனநிலையில் தான் இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். கடவுளை இன்று நாம் தேடுகின்றோமா என்பதுதான் இன்று நமக்கு முன்பாக வைக்கப்படுகின்ற கேள்வி. இன்றைய நற்செய்தியிலே பார்க்கின்றோம், கிரேக்கர்கள் சிலர் திருவிழாவுக்காக எருசலேமுக்கு வருகிறார்கள். வந்தவர்கள் போய் கேட்கிறார்கள் பிலிப்பிடத்திலே, நாங்கள் இயேசுவை காண விரும்புகிறோம். யூதர் அல்லாதவர்கள், கடவுளை பற்றி அறியாதவர்கள், கடவுள் அவர்களோடெல்லாம் உடன்படிக்கை செய்து கொள்ளவில்லை. நீங்கள் என்னுடைய மக்களாக இருப்பீர்கள், நான் உங்களுடைய கடவுளாக இருப்பேன் என்றாலும் உடன்படிக்கை செய்து கொள்ளாத, இஸ்ராயேல் குலத்தை சேராத கிரேக்க மக்கள், அவர்கள் வந்து கேட்கிறார்கள், ஐயா நாங்கள் இயேசுவை காண விரும்புகிறோம். அவனுடைய அக்கறை பாருங்கள், இயேசுவை காண விரும்புகிறோம். எந்த அளவுக்கு அவனுக்கு இயேசுவின் மீது ஒரு நாட்டம் இருந்தது, பற்றுதல் இருந்தது, இயேசுவை காண வேண்டும் என்ற ஏக்கம் இருந்தது, தாகம் இருந்தது. இதுதான் நம்ம எல்லோருக்கும் இருக்க வேண்டிய தாகம். இயேசுவை நாங்கள் காண விரும்புகிறோம். இறைவனை காண வேண்டும் என்ற ஏக்கம் நமக்கு இருக்க வேண்டும். ஏதோ கோவிலுக்கு வந்தோம் என்பதல்ல. இன்னும் வராமலே இருக்கிறார்கள், அவர்களே நீங்கள் எல்லாம் ரொம்ப பெட்டர். ஆக்சுவலாக உங்களை எல்லாம் பாராட்டணும். ஞாயிற்றுக்கிழமை தோறும் திருப்பலியிலே சரியாக பங்கெடுக்க வேண்டும் என்று வருகின்ற உங்களுக்கு எல்லாரும் பாராட்டுங்கள். இன்னும் நிறைய பேர் கோயிலை விட்டு தூரமாகவே இருந்துட்டு இருக்காங்க. அவரெல்லாம் கடவுளை தேடுவதில்லை. இயேசுவை நாங்கள் காண விரும்புகிறோம் என்று வந்த கிரேக்கர்களைப் போல் அவர்கள் இயேசுவை காண்பதற்காக வருவதில்லை. போதும் எங்களுடைய வாழ்க்கையை, அவர்களுடைய தாகமெல்லாம் ஏக்கமெல்லாம் மற்ற விஷயங்கள் இருக்கின்றன ஒழிய கடவுளில் அவருடைய ஏக்கமும் தாகமும் இல்லை. மிக அழகாக சொல்ல ஒருத்தர், கடவுளுக்காக நீங்கள் தாகம் கொண்டிருக்கவில்லை என்றால் நீங்கள் உங்களை பற்றியே நீங்கள் சிந்தித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்ற அர்த்தம். இஃப் யூ ஆர் நாட் ஹங்க்ரி ஃபார் காட், ப்ராபப்ளி யூ ஆர் ஃபில் வித் யுவர் செல்ஃப் என்ற ஒரு அழகான ஒரு கொட்டேஷன் படித்தேன் நான். ரொம்ப அற்புதமான விஷயம். இஃப் யூ ஆர் நாட் ஹங்க்ரி ஃபார் காட், ப்ராபப்ளி யூ ஆர் ஃபில் வித் யுவர் ஓன் செல்ஃப். கடவுள் மீது உங்களுக்கு தாகம் இல்லை என்றால், ஏக்கம் இல்லை என்றால், நீங்கள் உங்களை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று அர்த்தம். உங்களிலே நீங்கள் மூழ்கி இருக்கிறீர்கள் என்று அர்த்தம். எனக்கு கடவுள் வேண்டாம், எதுவும் வேண்டாம், நான் என்னை பற்றி நான் சந்தோஷமாக இருக்கிறேன், நான் என்னிலேயே மூழ்கி போகிறேன், என்னை பற்றி மட்டும் சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன். ஆகவே தன் உயிரை காத்து கொள்ள விரும்புகிறவர்கள், தன்னை பற்றி மட்டுமே கவலைப்படுகிறவர்கள், தன்னிலேயே மூழ்கி இருக்கிறவர்கள் எதையும் சாதிக்க போவதில்லை. இதுதான் இயேசு சொல்லுகின்றார். ஜார்ஜ் முல்லர் என்ற ஒரு புகழ்பெற்ற அறிஞரிடத்திலே ஒருவன் போய் கேட்டான், ஐயா எனக்கு ஒரு சந்தேகம், என்னிலிருந்து நான் வெளிவர வேண்டும் என்று இயேசு சொல்லியிருக்கிறார். தன் உயிரை காத்துக் கொள்ளுகின்ற அதை இழந்து விடுவான் என்று, தன்னை பற்றி சிந்திக்கிறவன் கடவுளை மறந்து விடுகிறான் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறதே. நான் எண்ணிலிருந்து எப்படி வெளியே வருவது? அதான் நான் கேட்ட கேள்வி. எண்ணிலிருந்து நான் எப்படி வெளியே வருவது? ஹவு டு கம் அவுட் ஆஃப் மை செல்ஃப்? அதற்கு ஜார்ஜ் முல்லர் உடனடியாக எந்த பதிலும் சொல்லவில்லை. அவர் அவனை ஒரு கல்லறைக்கு கூட்டி கொண்டு போனார். கல்லறைக்கு கூட்டி கொண்டு போய் அவர் சொன்னார், இங்கே பார்க்குற இல்லை கல்லறையில் எல்லாம் சிலுவையெல்லாம் நட்டு அதில் பேர்லாம் எழுதி வச்சுருக்குது, யார் யார் அப்படின்ட்டு. ஒரு 10 பேர் பேரை நீ வாசித்து அவர்களை பற்றி இகழ்ந்து பேசு என்று சொன்னார். இகழ்ந்து பேசு, திட்டவங்களை, எவ்வளோ திட்ட முடியுமோ திட்டவங்களை. ஒரு 10 பேர் பேரை வாசிச்சு, சரி என்ன சொல்கிறாரு தெரியல, சரி செய்தான் அவன் 10 பேர் அங்கேருந்து 10 பேர் பேரை வாசி ஒருத்தரையும் திட்டினான், மனசுக்கு வந்தப்படலாம். அவர் சொன்னார், இன்னும் ஒரு 10 பேர் பேரை வாசித்து அவளை பற்றி புகழ்ந்து பேசு என்று சொன்னார். அவன் இன்னொரு 10 பேர் பேரை வாசி அவளை பற்றியெல்லாம் புகழ்ந்து அவன் பேசினான். எல்லாம் முடிந்த உடனே, ஐயா எதற்காக இதை செய்ய சொன்னீர்கள் என்று கேட்டார். அப்பொழுது அவர் சொன்னார், நீ 10 பேரை முதல்ல இகழ்ந்து பேசினாய், அவர்களை பற்றி அவதூறு பேசினாய், அவர்கள் உனக்கு ஏதாவது பதில் கொடுத்தார்களா? அவர்கள் வருத்தப்பட்டார்களா? உன்னை எதிர்த்து திட்டினார்களா? எதிர்த்து குரல் கொடுத்தார்களா? ஒன்றுமே இல்லை. 10 பேரை பற்றி புகழ்ந்து பேசினாய், அவரெல்லாம் ரொம்ப மனம் குளிர்ந்தார்களா? மனசு ரொம்ப மகிழ்ந்தார்களா? உன்னை பாராட்டினார்களா? வா ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுப்பா, கல்லறையில் இருக்கிற எங்களை பற்றி புகழ்ந்து பேசியிருக்கிறே அப்படி சொல்லிட்டு அவரெல்லாம் மகிழ்ச்சியோடு வந்து உனக்கு மகிழ்ச்சி வெளிப்படுத்தினார்களா? உனக்கு என்ன பொன்னாட போத்துனாங்களா? ஒன்றுமே இல்லை. இகழ்ந்தவர்களும் ஒன்றும் சொல்லவில்லை, மகிழ்ந்தவர்களும் ஒன்றும் சொல்லவில்லை, புகழப்பட்டவர்களும். இதுதான், இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று சொன்னார். இதுதான் உன்னிலிருந்து நீ வெளியே வருவது.
நம்மை பற்றி மட்டுமே நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது பிறர் என்னை என்ன சொல்லுகிறார்கள், பிறர் என்னை பற்றி என்ன பேசுகிறார்கள், மற்றவர்கள் என்னை புகழ்கிறார்களா, என்னை இகழ்கிறார்களா, என்னை பற்றி எல்லாம் அவதூறு பேசுகிறார்களா, என்னை பற்றி தவறாக பேசுகிறார்களா, என்னை பற்றி மற்றவர்களும் புகழ்ந்து நல்லதாக பேசிக் கொண்டிருக்கிறார்களா என்று எப்பொழுதும் நான் என்னை பற்றியே கவலைப்பட்டு கொண்டிருந்தேன் என்றால் நான் எப்பொழுது கடவுளை பற்றி சிந்திப்பது? கடவுளை பற்றி எப்பொழுது சிந்திப்பது? இறந்தவர்களைப் போல நாம் இருக்க வேண்டும் பல நேரங்களில். அதுதான் நல்ல முறையில் வாழ்வதற்கான ஒரு அடையாளம். பாருங்கள், எதையும் காதில் போட்டுக்கொள்ளாமல் இருப்பது. அது எப்படி ஃபாதர் அதெல்லாம் சொல்கிறது நல்லா தாங்குது, எப்படி எதையும் காதில் போட்டுக்காமல் இருக்க முடியும்? ஐயோயோ, சில பேசுறதெல்லாம் கேட்டால் அவங்களுக்கு தெரியாது எப்படிலாம் பேசுகிறாங்க. என்கிட்ட கூட சொல்கிறாங்க, ஃபாதர் உங்களை பற்றிலாம் எப்படி பேசுகிறாங்க தெரியுமா? வெரி குட், சந்தோஷம். என்னை பற்றி 4 பேர் பேசுகிறாங்கன்னா மகிழ்ச்சி எனக்கு. மோசமாக பேசுகிறாங்கன்னா மகிழ்ச்சி. ஆக்சுவலாக நம்முடைய ஆர்ச்சி பிஷப் பேராயர் ஒரு நாள் சொன்னார், ரெண்டு முறை நான் அவர் பார்க்கும்போதெல்லாம் சொன்னார். அவர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த கருத்து. ஆக்சுவலாக 2 முறை அவர் தனிப்பட்ட முறையில் சந்தித்த பொழுது அவர் சொன்னார், ஃபாதர் நான் ஒன்று கடைபிடிக்கிறேன் எப்பயுமே. என்ன ஆண்டவரே அப்படி கேட்டார். அவர் சொன்னார், நிறைய சாமியார்களை பற்றிலாம் நிறைய லெட்டர்லாம் வரும், நிறைய லெட்ரு வரும். சில இதே தொழிலே எழுதிட்டே இருப்பாங்க பங்கு சாமியாரை பற்றி, ஏதாவது இல்லாததும் பொல்லாததும் மொட்டை கெடுத்தாசி ஏதாவது எழுதுவாங்க, நிறைய வரும். பிஷப்புக்கு நிறைய லெட்டர் போகுமே. சில சொல்லுவாங்கள்ல, நான் பிஷப்புக்கு எழுதி போடுறேன், நான் போப்பாண்டவருக்கு எழுதி போடுற லெட்ரு, என்னமோ அப்படியே போப்பாண்டவருக்கு எழுதி போட்டேன், போப்பாண்டு நேராக இவங்க பிரச்சனை தீர்த்துருவான்னு சொல்லிட்டு. பிஷப் என்ன சொன்னார், இந்த மாதிரி லெட்டர் வந்துச்சுன்னா ஃபாதர் நான் என்ன செய்வேன் தெரியுமா, இடித்து குப்பத்தூரில் போடுவேன். இதான் நான் அது கொடுக்குற மரியாதைன்னு சொன்னார். முதல்ல அந்த லெட்டரை கிழித்து குப்பத்தொட்டில் போடுவேன், இதுதான் நான் அந்த லெட்டர் கொடுக்குற மரியாதை. அன்பார்ந்தவர்களே, இது போன்று எப்பொழுதும் தன்னை பற்றி சிந்தித்து கொண்டு தேவையில்லாத விஷயங்களை பற்றி இப்படி அவதூறுகளை பரப்பி கொண்டு இருக்கிறவர்களுக்கெல்லாம் முக்கியத்துவம் எதுவுமே கிடையாது. புகழ்ச்சி இகழ்ச்சி இதையெல்லாம் நாம் சமமாக எடுத்துக்கொள்ள பழகுகின்ற பொழுதுதான் நாம் நம்மிலிருந்து வெளிவர முடியும். அப்பொழுதுதான் கடவுளை தேடுகின்றவர்களாக நாம் மாற முடியும். நாங்கள் இயேசுவை காண விரும்புகிறோம் என்று வந்த அந்த கிரேக்கர்களைப் போல நாம் இறைவனை காண வேண்டியவர்களாக இருக்கின்றோம். நம்மிலே நாம் மூழ்கி நம்மை பற்றி மட்டுமே சிந்தித்துக் கொண்டிருக்கிறவர்கள் வாழ்க்கையிலே எதையும் பெரிதாக சாதித்து விட முடியாது. கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடிந்தால் ஒழிய அது அப்படியே தான் இருக்கும், மடிந்தால்தான் மிகுந்த பலனை கொடுக்கும் என்று இன்றைய நற்செய்தி சொல்லுகிறது. யோவான் எழுதிய நற்செய்தி 12வது அதிகாரம் 24வது இறை வார்த்தை, மிக அற்புதமான வார்த்தை. கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடிய வேண்டும். அது தன்னை பற்றி சிந்தித்துக் கொண்டு, ஐயோ நான் மடிந்து போக மாட்டேன், நான் மண்ணுக்குள் போனால் என்ன ஆவேன் நான் தெரியுமா, மண்ணுக்குள்ளே போய் எப்படி நான் இருப்பேன், அங்கே என்னால் மூச்சு கூட விட முடியாது. இல்லை நான் வெளியே வெளிச்சத்தை பார்க்க வேண்டும், நான் எப்பொழுதும் மற்றவர்கள் பார்வையிலே படுகின்ற வகையில் இருக்க வேண்டும், நானெல்லாம் உள்ளே போக மாட்டேன், உள்ளே இருட்டாக இருக்கும், உள்ளே பயமாக இருக்கும், உள்ளே வெறும் புழுக்கமாக இருக்கும், என்னால் உள்ளே சென்று என்னால் அப்படியெல்லாம் இருக்க முடியாது என்று ஒரு விதை சொன்னதென்றால் அது முளைத்து வளர்ந்து பலன் தருகின்ற ஒன்றாக அது மாற முடியாது. அப்படித்தான் நம்முடைய வாழ்க்கை. எப்பொழுது நாம் நம்மை நாமே கரைத்துக் கொள்வதற்கு அழித்துக் கொள்வதற்கு நாம் தயாராக இருக்கின்றோமோ அப்பொழுதுதான் நாம் மிகுதியான பலனை கொடுப்போம் என்ற இயேசுனுடைய வார்த்தைகளை நாம் இன்று சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். நான் மேலே உயர்த்தப்பட்ட பின்பு எல்லோரையும் என்பால் ஈர்த்துக் கொள்வேன், நான் சிலுவையில் என்னுடைய உயிரை கொடுத்த பிறகு எல்லோரையும் நான் என்பால் ஈர்த்துக் கொள்வேன் என்று சொன்னார். இதுதான் இயேசுனுடைய வார்த்தைகள். நான் உயிரோடு இருந்து நீண்ட நாள்கள் வாழ்ந்து 100 ஆண்டுகள் வாழ்ந்து நான் இதெல்லாம் செய்ய போறேன்னு சொல்ல அவர். சிலுவையிலே நான் உயர்த்தப்பட்ட பிறகு எல்லோரையும் என்பால் ஈர்த்துக் கொள்வேன், என்னுடைய உயிரை கொடுத்து நான் இந்த உலகை மீட்கப் போகிறேன், என்னுடைய உயிரை கையளித்து எல்லோரையும் என்பால் ஈர்த்துக் கொள்ளப் போகிறேன் என்பதுதான் இயேசுனுடைய வார்த்தைகள் பார்த்தவர்களே. ஆகவே இந்த தவக்காலத்திலே இயேசுவினுடைய பாடுகளை இன்னும் அதிகமாக சிந்திக்கின்ற வேளையிலே இறை வார்த்தை அற்புதமான சிந்தனைகளை ஒவ்வொரு வாரம் நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கின்றேன். ஒவ்வொரு நாளும் உண்மையாகவே இந்த இறை வார்த்தையெல்லாம் சிந்திக்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையாக இருக்க வேண்டும், நாம் கடவுளை தேடுகின்றவர்களாக அல்லவா இருக்க வேண்டும், நம்மிலே நாம் மூழ்கி போய் நம்மை பற்றி மட்டுமே சிந்தித்து நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமே, இப்படி சுயநலத்தோடு வாழ்கின்ற வாழ்க்கைக்கு ஏதாவது அர்த்தம் இருக்க முடியுமா? அது கிறிஸ்தவ வாழ்க்கையாக இருக்க முடியுமா? பிறர் நலத்தோடு வாழ்வதுதானே உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை என்று உணர்ந்து கொள்ள இன்று நாம் அழைக்கப்படுகின்றோம். எனவே அன்பார்ந்தவர்களே, நாம் புகழ்ச்சி இகழ்ச்சி என்ற வட்டத்திலிருந்து நாம் வெளிவந்து நாம் கடவுளை தேடுகின்றவர்களாக மாறுவோம். இப்போதாவது உங்கள் முழு இதயத்தோடு என்னிடம் திரும்பி வாருங்கள் என்று கடவுள் சொல்கின்றார். யோவேல் இறைவாக்கினர் வழியாக இப்போதாவது திரும்பி வாருங்கள், உங்களை முழு உள்ளத்தோடு
மீண்டும் என்னிடம் வாருங்கள் என்பதுதான் இறைவன் நமக்கு கொடுக்கின்ற அழைப்பு. ஆகவே இறைவனை நாம் இன்னும் அதிகமாக தேடுவோம். நிச்சயமாக இறைவனுடைய அருளும் ஆசீரும் நம்மோடு இருந்து நம் ஒவ்வொருவரையும் வழிநடத்தும். ஆமென். அனைவரும் எழுதென்று இந்த இறைவன் மீது நாம் கொண்டிருக்கின்ற நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவரா இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார். சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார். மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார். இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பு தூய்மை பெற்று பரிகார வாழ்வு நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன். புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். இறைவனில் நம்பிக்கை கொண்ட மக்களாக ஒன்று சேர்ந்து வந்திருக்கின்றலாம். நம்முடைய மன்றாட்டுகளையும் தேவைகளையும் அவருடைய பாதத்தில் எடுத்துரைத்து மன்றாடுவோம். உங்கள் பதில் ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பே உருவான இறைவா, தாய் திரு அவையாம் கத்தோலிக்க திரு அவையை இறை அன்பிலும் பிறர் அன்பிலும் வழிநடத்தி செல்கின்ற எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதியும். அவர்கள் மீட்பின் பாதையில் மக்களை வழிநடத்திடவும் சகோதரத்துவ உணர்வோடு தொடர்ந்து மக்கள் சமூகத்தை கட்டியெழுப்பவும் உதவிட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் வானக தந்தையே இறைவா, இயற்கை சீற்றத்தினாலும் நோய் தொற்றினாலும் பலவிதமான பிரச்சனைகளாலும் அவதியுறும் மக்களை நீர் கண்ணோக்கும். இவர்களின் தேவைகளையும் துன்பங்களையும் நீக்கி எதிர்காலத்தை நல்லதொரு மகிழ்வான சுதந்திரமான வாழ்வாக அவர்களுக்கு அளித்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வாழ்வை நிறைவாக்குகின்றவரே எம் இறைவா, நாட்டு தலைவர்களை பாதம் சமர்ப்பிக்கின்றோம். ஏழை எளிய மக்களுக்கு உதவுகின்ற நல்ல திட்டங்களை உருவாக்கும் சிறந்த உள்ளத்தை தந்து ஆசீர்வதிக்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வாழ்வின் வளமையே எம் இறைவா, போதைப் பொருட்களுக்கு அடிமையாகி வாழ்வையும் குடும்பத்தையும் சீரழிக்கும் இளையோர், முதியோர், ஏனைய அனைவரையும் உமது அன்பினால் பாதுகாத்திடவும் இத்தவ காலத்தில் தான் செய்வது தவறு என்பதை உணர்ந்து நல்வாழ்வு வாழ வரமருள இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக அமைதியாக மன்றாடுவோம். எங்கள் அன்பு தந்தை இறைவா, நாங்கள் உம்முடைய பாதத்தில் அர்ப்பணித்து இந்த மன்றாட்டுக்களை வேண்டுதல்களை எங்கள் மீட்பரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்து வழியாகவும் எங்கள் தந்தையும் பாதுகாவலருமாகிய புனித ஜான் போஸ்கோ வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
காணிக்கை பொருளாக உன் பீடத்தின் முன் வந்தேன் பலியாக. தந்தையே பாயோ பலியாக. சிந்தித்தேன் சிந்தித்தேன் வெகுவாக, சிந்தையில் படவில்லை உயர்வாக. சிந்தித்தேன் சிந்தித்தேன் வெகுவாக, சிந்தையில் படவில்லை உயர்வாக. தந்திட்டேன் என்னையே முடிவாக. நானே ஒரு காணிக்கை பொருளாக உன் பீடத்தின் முன் வந்தேன் பலியாக. தந்தையே பாயோ பலியாக. வாழ்கின்றேன் வாழ்கின்றேன் உனக்காக, உனக்கின்றி நான் இங்கு எதற்காக. வாழ்கின்றேன் வாழ்கின்றேன் உனக்காக, உனக்கின்றி நான் இங்கு எதற்காக. அர்ப்பணம் செய்கின்றேன் முழுதாக. அர்ப்பணம் செய்கின்றேன் உனக்காக. தந்தையே பாயோ பலியாக. நானே ஒரு காணிக்கை பொருளாக உன் பீடத்தின் முன் வந்தேன் பலியாக. தந்தையே பாயோ பலியாக. சிந்தித்தேன் சிந்தித்தேன் வெகுவாக, சிந்தையில் படவில்லை உயர்வாக. சிந்தித்தேன் சிந்தித்தேன் வெகுவாக, சிந்தையில் படவில்லை உயர்வாக. தந்திட்டேன் என்னையே முடிவாக. தந்திட்டேன் என்னையே முடிவாக. தந்தையே பாயோ பலியாக. சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கின்ற இந்த ஞாயிறு திருப்பலியாடும் தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகபடி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. எல்லாம் வல்ல இறைவா, கிறிஸ்தவ நம்பிக்கையின் படிப்பினையால் நீர் நிரப்பியுள்ளவும் அடியார்களுக்கும் எங்களுக்கும் செவி சாய்ந்தருளும். இப்பலியின் பயனாக இவர்களை புனிதப்படுத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா,
எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய பிள்ளைகளின் உள்ளங்களை தூய்மைப்படுத்தி புதுப்பிக்க பயனுள்ள இச்சிறப்பான காலத்தை ஏற்படுத்தினீ. அதனால் நாங்கள் மட்டுமீறிய பற்றுதல்களில் இருந்து விடுதலை பெற்று நிலையற்றவற்றில் மனதை ஈடுபடுத்தாது நிலையானவற்றில் மேன்மேலும் மனதை செலுத்துமாறு எங்களை தூண்டுகின்ற காலம் இதுவே. ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி பாடுவதாவது தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமாண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவுகூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் அண்டனிசாமி, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். இன்றைய திருப்பலியின் நன்றியதல் திருப்பலியாக உம்முடைய பாதத்திலே அர்ப்பணித்து ஜெபிக்கின்ற அனைவரையும் ஆசீர்வதித்தருளும். இன்று தனது பிறந்த நாளை கொண்டாடி நன்றி செலுத்துகின்ற அருட்சகோதரர் சகாயராஜ் அவர்களையும், பிறந்த நாளை கொண்டாடுகின்ற அர்ஜுன் ஜோசப் அவரையும், தாங்கள் பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்காகவும் உமக்கு நன்றி செலுத்தி ஜெபிக்கின்ற சுரேந்திர தங்கராஜ் மரிய கேரலின் குடும்பத்தினரையும், மேத்யூ ரிபெல்லோ குடும்பத்தினரையும், நிர்மலா பன்னீர் குடும்பத்தினரையும், டெய்சி ராணி புருஷோத்தமன் குடும்பத்தினரையும், விஜயபிரகாஷ் செல்வகுமாரி குடும்பத்தினரையும் ஆசீர்வதித்தருளும். தொடர்ந்து உமது அருளிலும் ஆசீர்வாதத்திலும் இவர்களை நிலைத்திருக்க செய்தருளும். தங்களுடைய சிறப்பு கருத்துக்கள் நிறைவேற வேண்டும் என்று இந்த திருப்பலியிலே மன்றாடுகின்ற ராஜா லீமா ரோஸ் இவர்களின் மகள் ஜெனி பிரியதர்ஷினி இவருடைய திருமணம் நல்ல முறையில் நடைபெற வேண்டும் என்றும், ஐ ஷார்ட் கேர் டிவி சர்வீஸ் சென்டருடைய வளர்ச்சிக்காகவும், ஜேகேஏ டிரான்ஸ்போர்ட் நிறுவனத்தின் வளர்ச்சிக்காகவும் ஜெபிக்கின்றோம். இவர்களையும் இவருடைய எண்ணங்களையும் இயக்கங்களையும் எதிர்பார்ப்புகளையும் மன்றாட்டுகளையும் கவலைகளையும் ஆசீர்வதித்து இவருடைய அனைத்தையும் நிறைவுறச் செய்து நலன்களாலும் வளங்களாலும் அவர்களை நிரப்பியருளும். எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தருளும். நாங்கள் இன்றும் உம்மை தேடுகின்றவர்களாக, உம்மீது பற்றுதல் உடையவர்களாக, எங்களுடைய இயக்கமெல்லாம் உம்மிலே இருப்பதாக செய்தருளும். இதனால் நாங்கள் இன்றும் உம்முடைய அன்பு பிள்ளைகளாக, எரேமியா இறைவாக்கினர் வாயிலாக இன்று நீங்கள் எங்களை சொல்லியிருப்பது போல, இதோ நான் புதிய உடன்படிக்கை உங்களோடு செய்து கொள்கின்றேன், இனிமேல் என்னுடைய சட்டத்தை உங்களுடைய இதயங்களில் எழுதி வைப்பேன் என்று சொல்லியிருக்கின்றேன். ஆண்டவரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். உம்முடைய சட்டத்தை, உம்முடைய திருவுளத்தை உள்ளத்தில் தாங்கியவர்களாக, புதிய இதயம் கொண்டவர்களாக, புதிய உள்ளம் கொண்டவர்களாக எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றி இந்த தவக்காலம் எங்கள் அனைவருக்கும் உமது அருளை நிறைவாக பெற்று தருகின்ற காலமாக அமைந்து எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் மனமாற்றத்தை காணவும், உம்மை இன்னும் அதிகமாக நெருங்கி வருகின்றவர்களாக இருக்கும், உண்மையிலே வேரூன்றியவர்களாக எங்களுடைய வாழ்க்கையை வாழவும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் அருள் புரிய வேண்டுமாய் மன்றாடுகின்றோம். நீர் இவ்வுலகிலிருந்து உம்மிடம் அழைத்து கொண்ட ஜான்சன் ராஜசேகர், ஆக்னஸ் ரிபெல்லோ, ஃப்ரான்சினா ரிபெல்லோ இவருடைய குடும்பங்களில் இறந்த ஆன்மாக்கள், ஓகே மார்க்ஸ் அந்தோனி அம்மாள் இவருடைய குடும்பங்களில் இறந்த ஆன்மாக்கள் அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். உம் திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர்கள் உயிர்ப்பிலும் அவரை போல இருக்க செய்தருளும். மேலும் உயிர் தேடும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியின் ஒளியேற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்கள் தந்தையும் பாதுகாவலருமான புனித ஜான் போஸ்கோ, இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே,
உமது பெயர் தூயது என போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவும் மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகி இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவர் இயேசுவின் அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். நான் சிலுவையிலே உயர்த்தப்பட்ட பின்பு எல்லோரையும் என்பால் ஈர்த்துக் கொள்வேன் என்று சொல்லி இதோ நமக்காக தன்னுடைய உயிரை சிலுவையில் கொடுத்து நம்மை எல்லாம் தன்பால் ஈர்க்க விரும்புகின்ற இறைமகன் இயேசு கிறிஸ்து இவரே. இந்த செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்றிருக்கின்ற நாம் உண்மையிலேயே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரின் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
இதயத்தில் எழுந்திடவா என்றும் இங்கு என்னோடு நின்று என்னை அன்போடு காத்திடு என் தலைவா. உந்தன் அன்பு உறவின்றி எனக்கு இங்கு சொந்தம் சுற்றம் சூழ்ந்தாலும் பயனென்னவோ. உந்தன் அன்பு உறவின்றி எனக்கு இங்கு சொந்தம் சுற்றம் சூழ்ந்தாலும் பயன் என்னவோ. மெழுகாகி பிரியாதவா, மலராகி மனமாகவா. மெழுகாகினே பிரியாகவா மலராகினே மனமாகவா. இயற்கையில் உரைத்திடும் இணையற்ற இறைவா இதயத்தில் எழுந்திடவா இன்றும் இங்கு என்னோடு நின்று என்னை அன்போடு காத்திடு என் தலைவா. உருவில்லா இறைவன் உதவியின்றி உலகத்தில் எதுவும் நடந்திடுமோ. உறவில்லா இறைவன் உதவியின்றி உலகத்தில் எதுவும் நடந்திடுமோ. குயிலாகினே குரலாகவா மயிலாகினே நடமாடவா. குயிலாகி ஆ, ஆ, ஆ. நடமாடவா. இயற்கையில் உரைத்திடும் இணையற்ற இறைவா இதயத்தில் எழுந்திடவா என்றும் இங்கு என்னோடு நின்று என்னை அன்போடு காத்திடு என் தலைவா. உந்தன் அன்பு உறவின்றி எனக்கு இங்கு சொந்தம் சுற்றம் சூழ்ந்தாலும் பயனென்னவோ. உந்தன் அன்பு உறவின்றி எனக்கு இங்கு சொந்தம் சுற்றம் சூழ்ந்தாலும் பயன் என்னவோ. மெழுகாகி ஆ, பிரியாதவா, ஆ, மலராகி மனமாகவா. மெழுகாகினே பிரியாகவா மலராகினே மனமாகவா. இயற்கையில் உரைத்திடும் இணையற்ற இறைவா இதயத்தில் எழுந்திடவா என்றும் இங்கு என்னோடு நின்று என்னை அன்போடு காத்திடு என் தலைவா. புனித யோசேப்பின் மன்றாட்டு. மீட்பரின் பொறுப்பாளரே வாழ்க. பேறு பெற்ற கன்னி மரியாளின் துணைவரே, உம்மிடம் கடவுள் தம் ஒரே மகனை ஒப்படைத்தார். உம்மில் மரியா தம் பற்றுறுதியை வைத்தார். பேறு பெற்ற யோசேப்பே, உம்மை தந்தையாய் எமக்கும் காட்டும். வாழ்வின் பாதையில்
எம்மை வழி நடத்தும் அருளையும் இரக்கத்தையும் துணிவையும் எமக்கு பெற்றுத்தாரும். எல்லா வகை தீமையில் இருந்தும் எம்மை பாதுகாத்தருளும். ஆமென். ஞாயிறு அறிவிப்புகள் 21/3/2021 ஞாயிறு தவக்காலத்தின் 5ஆம் ஞாயிறு. 24/3/2021 புதன் அன்று கிறிஸ்துவலின் சகாய அன்னையின் நினைவு நாள். மாலை 6 மணிக்கு ஜெபமாலையும் தொடர்ந்து திருப்பலியும் தேர்பவனியும் நடைபெறும். ஆத்மா சபையினர் சிறப்பிப்பார்கள். 25/3/2021 வியாழன் இயேசு கிறிஸ்து பிறப்பின் அறிவிப்பு பெருவிழா. 26/3/2021 வெள்ளி தவக்காலத்தின் 6ஆம் வெள்ளிக்கிழமை. மாலை 6 மணிக்கு ஜெபமாலையும் தொடர்ந்து தமிழில் சிலுவை பாதையும் திருப்பலியும் பள்ளி வளாகத்தில் நடைபெறும். 27/3/2021 சனிக்கிழமை அன்று காலை 9:30 மணி முதல் 1:30 மணி வரை நம் பங்கின் அருங்கொடை இயக்கத்தினர் ஏற்பாடு செய்துள்ள சிறப்பு தியானம் நடைபெறும். வழிநடத்துபவர் அருட்பணி சிற்றரசு அவர்கள். இத்தியானத்தில் பங்கு பெற்று இறையருள் பெற்றிட அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம். பங்கு பெறும் அனைவருக்கும் மதிய உணவு வழங்கப்படும். 28/3/2021 அடுத்த ஞாயிறு குருத்து ஞாயிறு. காலை 6:30 மணிக்கு குருத்தோலைகள் ஆலயத்தின் முன்புறம் மந்திரிக்கப்பட்டு பவனியானது பிஇ கோயில் மேற்கு மாட வீதி திருவிக்கா திரு வழியாக பள்ளி வளாகத்தை அடையும். தொடர்ந்து திருப்பலி பள்ளி வளாகத்தில் நடைபெறும். இவ்வாண்டு மே மாதம் 23ஆம் தேதி நமது பங்கிலுள்ள சிறுவர் சிறுமியர்களுக்கு புதுநன்மை அருள் அடையாளம் வழங்கப்படும். இவ் அருள் அடையாளத்தை பெற தகுதியுள்ள 10 வயது நிரம்பியவர்கள் தங்கள் பெயர்களை பங்கு அலுவலகத்தில் பதிவு செய்யவும். ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி முதல் தயாரிப்பு வகுப்புகள் தொடங்கும். தயாரிப்பு வகுப்புகளில் எல்லா நாட்களிலும் பங்கேற்பவர்களுக்கு மட்டுமே புதுநன்மை வழங்கப்படும். நம் திருத்தல ஆலயத்தை புதுப்பிக்கும் பணியை ஜூன் மாதம் முதல் மேற்கொள்ள இருக்கிறோம். எனவே இப்பணி இறைவனால் வழிநடத்தப்பட சிறப்பாக ஜெபிப்போம். நம்முடைய தாராள நன்கொடைகளையும் பங்களிப்பையும் ஒத்துழைப்பையும் பங்கு தந்தையர்களுக்கு கொடுப்போம். வெள்ளிக்கிழமைகளிலும் ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காணிக்கை பவனியின் போது செங்கற்களை காணிக்கையாக கொடுத்து நம் பங்களிப்பை அதிகப்படுத்துவோம். நம் பங்கில் உள்ள குடும்பங்களுக்கான புதிய குடும்ப அட்டை தயாரிக்கும்படி நடைபெற்று வருகிறது. புதிய குடும்ப அட்டையை பெறும்போது சந்தா தொகை முழுமையாக செலுத்தப்பட்டிருக்க வேண்டும். பழைய குடும்ப அட்டையை பங்கு தந்தையிடம் ஒப்படைக்க வேண்டும். நம் உயர் மறை மாவட்ட அளவிலான சிலுவை பாதை அடுத்த ஞாயிறு 28/3/2021 அன்று மாலை 4 மணிக்கு சின்னமலையில் குருத்தோலை பவனியுடன் தொடங்கும். முடிவில் பேராயர் தலைமையில் கூட்டு திருப்பலி நடைபெறும். நமது பங்கில் இயங்கி வரும் புனித வின்சென்டி பால் சபையினர் ஏழை எளியோருக்காக ஆலயத்தின் முன்பாக உண்டியல் ஏந்துகிறார்கள். தங்களால் இயன்ற உதவி அளிக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். கடந்த வாரம் உண்டியல் மூலம் பங்கு மக்கள் அளித்த காணிக்கை ரூபாய் 23,552. தாராளமாக காணிக்கை வழங்கி அனைவருக்கும் நன்றி. பிரியமானவர்களே, நமது உயர்மறை மாவட்டத்திலிருந்து வழங்கப்பட்ட பசிப்பிடி ஒழிப்புக்கான உரைகளை உங்களுடைய காணிக்கைகளோடு கொடுத்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒருவேளை அந்த உரைகளை கொண்டு வர மறந்தவர்கள் உரைகளை ஆலயத்திற்கு முன்பாகவோ அல்லது சாக்ரிஸ்டியிலோ பெற்று திருப்பலிக்கு முடியும் பொழுது கொடுத்து விட்டு செல்லுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இரண்டாவதாக, அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நாம் குருத்தோலை ஞாயிறை கொண்டாடுகின்றோம். குருத்து ஞாயிறு புனித வாரத்தின் தொடக்கமாக அமைந்திருக்கின்றது. எனவே நாம் இந்த புனித வாரத்தை நெருங்கி வருகின்றோம். தவக்காலத்தினுடைய முடிவுக்கு நாம் வருகின்றோம். எனவே இந்த நாட்கள் உண்மையாகவே நமக்கு இறையருளை பெற்றுத் தருகின்ற நாட்களாக அமையும். புனித நாட்கள் நாம் புனிதமாக அனுசரித்து இறைவனுடைய அருளை இன்னும் அதிகமாக பெற்றுக்கொள்வதற்கு நமக்கு கொடுக்கப்படுகின்ற இன்னொரு இறுதியான ஒரு வாய்ப்பாக நாம் எடுத்துக்கொள்வோம். குருத்து ஞாயிறன்று காலை 6:30 மணிக்கு ஆலயத்திற்கு முன்புறமாக குருத்தோலைகள் மந்திரிக்கப்படும். எனவே வாகனங்களை நிறுத்துவதற்கு போதுமான இடம் இருக்காது. தமிழ், ஆங்கிலம் அனைத்து
இறை மக்களும் ஒன்றாக சேர்ந்து வருவதனால் தயவுசெய்து வாகனங்களை கொண்டு வருவதை தவிர்க்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இந்த குருத்தோலை பவனியிலே நாம் பக்தியோடு பங்கேற்று முழுமையாக அதில் பங்கு பெற உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். தவக்காலத்திற்கென்று உண்டியல்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றன. எனவே இந்த தவக்கால உண்டியல்களில் உங்களுடைய காணிக்கைகளை இட்டு தயவுசெய்து கடைசி நேரம் வரை காத்திராமல் குருத்து ஞாயிற்கு பிறகு அடுத்த வாரம் திங்கள் செவ்வாய்க்கிழமைகளிலே அன்பிய பொறுப்பாளர்கள் உங்களுடைய குடும்பங்களிலே வந்து அந்த உண்டியல்களை பெற்றுக்கொள்வார்கள். எனவே கடைசி நேரத்திலே அவர்கள் வருகின்ற பொழுது அவர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். பிறகு வாங்க அப்புறம் வாங்கலாம் சொன்னால் அவங்க பாவம், அவங்க வேலையெல்லாம் விட்டுட்டு இதுக்காக நமக்காக இந்த பணியை செய்கிறார்கள். எனவே தயவுசெய்து நாம் முன்கூட்டியே தயாரித்து வைத்து அவர் வருகின்ற பொழுது அவர்களிடம் ஒப்படைத்து உதவி செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நம்முடைய ஆலயத்தினுடைய புதுப்பித்தல் பணியை நாம் தொடங்க இருக்கின்றோம். எனவே அதற்காக கடந்த வாரம் உங்களுக்கு கொடுத்த அறிவிப்பை மனதில் கொண்டு அதற்கான தக்க நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். வற்புறுத்தலினால் அல்ல, மாறாக இது நம்முடைய பங்கு. ஆகவே நம் ஒவ்வொருடைய பங்களிப்போடு தான் இந்த பணியை நாம் செய்ய முடியும் என்ற நிலையோடு நாம் நம்முடைய ஆலயத்தை, இது என்னுடைய ஆலயத்தை நான் கட்டி எழுப்புவதற்கு நான் என்னுடைய பங்களிப்பை கொடுக்க வேண்டும் என்று ஒவ்வொருவரும் சிந்திக்கின்ற பொழுதுதான் நிச்சயமாக இந்த ஆலயமானது கட்டி எழுப்பப்பட முடியும். எனவே இது ஒருவர் இருவரால் செய்யக்கூடிய பணி அல்ல, எல்லோருமாக இணைந்து செயல்படுகின்ற பொழுது நிச்சயமாக நம்மால் இதை செய்து முடிக்க முடியும் என்ற நம்பிக்கையிலே இந்த பணியை நாம் தொடங்குகின்றோம். இறைவனில் நம்பிக்கை கொண்டு, உங்கள் மீது நம்பிக்கை கொண்டு இந்த பணியை தொடங்குகின்றோம். எனவே பலருடைய நீண்ட நாள் கனவு இந்த ஆலயம் புதுப்பிக்கப்பட வேண்டும், இன்னும் இது உண்மையாகவே ஒரு திருத்தலமாக உயர வேண்டும் என்றால் இது எல்லோரையும் இருக்கின்ற ஒரு இடமாக இருக்க வேண்டும். இன்றைக்கு GKM காலனியிலிருந்து பாத யாத்திரையாக இறை மக்கள் வந்திருக்கிறார்கள். அதுபோல பலர் நம்முடைய பங்கை தேடி வருகின்ற ஒரு திருத்தலமாக இது அமைய வேண்டும். துன்போஸ்கோடைய மகிமை இன்னும் விளங்க வேண்டும் என்பதற்காக நாம் எடுக்கின்ற இந்த முயற்சியை அனைவரும் புரிந்து கொண்டு ஒத்துழைப்பு கொடுக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். கடந்த வாரம் இளைஞர்களுக்கான தியானம் நடத்தப்பட்டது. வந்திருந்த எல்லோருமே மகிழ்ச்சி அடைந்தார்கள். ஒருவர் மற்றவரை பார்த்து இவ்வளவு இளைஞர்கள் இந்த பங்கில் இருக்கிறார்களா என்று வியந்து போனார்கள். பார்த்தவர்களும் வியந்தார்கள், அவர்களே வியந்து போனார்கள். இந்த ஆலயம் முழுவதுமாக இளைஞர்களால் நிரம்பியிருந்த பொழுது அது பார்ப்பதற்கு மகிழ்ச்சியாக இருந்தது. ஆனால் என்னுடைய உள்ளத்தில் கொஞ்சம் வருத்தம் இருந்தது. ஏன்னு உங்களுக்கு தெரியும். ஏன்னா அவங்களுக்கு தெரியாது, வந்தவங்க நிறைய பேர் வந்தாங்கன்னு அவங்க நினச்சிக்கிறாங்க. ஆனால் எல்லாரும் வரலன்றது எனக்கு மட்டும்தான் தெரியும். 410 பேர் லிஸ்ட்டில் இருந்துச்சு. 280 பேர் வந்தார்கள். வந்தவங்களாம் சொன்னாங்க, ஃபாதர் நீங்கள் லெட்டர் கொடுப்பீங்களா ஃபாதர், கல்யாணத்துக்கு லெட்டர் கொடுப்பீங்களா ஃபாதர் அப்படின்னு கேட்டாங்க. கல்யாணத்துக்கு லெட்டர் வாங்குறதுக்கு வந்தவங்க ஓகே, வெரி குட், சந்தோஷமான விஷயம். அது வற்புறுத்தலால் வந்தாங்களோ அல்லது அவருடைய சுயநலத்துக்காக வந்தார்களோ, வந்தவர்கள் பாராட்டப்பட வேண்டியவர்கள். அவளை அனுப்பி வைத்த நீங்களும் பாராட்டுக்குரியவர்கள். எனவே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பாராட்டை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆனால் என்ன சொன்னாலும் பயப்படாமல் இருக்கின்ற ஒரு கூட்டம் இருந்து கொண்டு தான் இருக்கிறது என்பது உங்களுக்கு இப்பொழுது புரிந்திருக்கும். 410 பேரில் 280 பேர் தான் வந்தால், இன்னும் 130 பேர் வந்திருந்தால் கோயில் இடமே இருந்திருக்காது. அவ்வளவு பேர் கூட்டம் வந்திருக்கும். ஆனால் அவர்களெல்லாம் இன்னும் பயமில்லாமல் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது மகிழ்ச்சிக்குரிய விஷயமானு தெரியல. கண்டிப்பாக மகிழ வேண்டிய விஷயம் இல்லை. எனவே உள்ளத்தில் ஒரு வருத்தம் இருந்தது. 100% நாம் எல்லாவற்றையும் சிறப்பாக செய்ய வேண்டும், எல்லாவற்றையும் சீரியஸாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் கண்டிப்பாக நாம் வளர முடியும். ஆகவே எடுக்கின்ற முயற்சிகளுக்கு முழுமையான ஒத்துழைப்பு கிடைக்கின்ற பொழுது இன்னும் மகிழ்ச்சியாக இருக்கும். கண்டிப்பாக வந்தவர்கள் எல்லாம் மகிழ்ந்தார்கள். பரவாயில்ல, இவ்வளோ இளைஞர்கள் இருக்கிறார்கள் என்று இன்னும் எல்லோரையும் பார்த்திருந்தால் இன்னும் அதிகமாக மகிழ்ச்சி அடைந்திருப்பார்கள். எனவே இதனுடைய தொடர்ச்சியாக இனிமேல் ஒவ்வொரு மாதமும் இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமை 11 மணிக்கு இளைஞர்களுக்கான சிறப்பு திருப்பலி நடத்தப்பட இருக்கின்றது. எனவே அன்றைக்கு பங்கெடுக்காதவர்கள் மீண்டும் இந்த திருப்பலியிலே பங்கெடுத்து பங்கு தந்தையை பார்த்து உங்களுடைய பதிவு செய்தால் மகிழ்ச்சி. இல்லை என்றால் நீங்கள் அதற்குடைய விளைவுகளை பிறகு நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. எனவே வராதவர்களுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுக்கிறேன். ஆகவே இந்த திருப்பலியிலாவது ஞாயிற்றுக்கிழமை 2வது ஞாயிற்றுக்கிழமையிலே பங்கெடுத்து நீங்கள் உங்களுடைய வருகையை உறுதி செய்ய வேண்டும் என்று உங்களை மீண்டும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். தயவுசெய்து இது யாருக்கானதோ என்று இல்லாமல் நமக்கானது என்று மாதத்திற்கு ஒரு முறை ஒரு ஞாயிற்றுக்கிழமை எல்லா இளைஞர்களையும் ஒன்றாக பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறேன். கண்டிப்பாக நீ தொன்போஸ்கோடைய முகத்திலே மிகுந்த மகிழ்ச்சியை நான் பார்த்தேன். அவ்வளோ மகிழ்ச்சி அடைந்தார் இந்த பங்கில் இருக்கின்ற இளைஞர்களை பார்த்து. ஆகவே அந்த மகிழ்ச்சியை நம்ம அவருக்கு கொடுப்போம், அடிக்கடி கொடுப்போம். அப்பொழுதுதான் கண்டிப்பாக தொன்போஸ்கோ இன்னும் அதிகமாக மகிழ்ந்து நம்ம இன்னும் அதிகமாக ஆசீர்வதிப்பார்.
கிறிஸ்தவலின் சகாய அன்னைக்கு நவநாள் ஜெபம். நற்கருணை ஆண்டவருக்கு ஜெபம். இனிமையும் அன்பும் நிறைந்த இயேசுவே, மாந்த நடுவில் வாழ்வதே எனது மகிழ்ச்சி என்று உரைத்து உம்மையே என் ஆன்ம உணவாக கையளித்தீர். இறை மக்களிடையேயும் குறிப்பாக இளைஞரிடையேயும் நற்கருணையின் வழியாக உம்மை அடிக்கடி உட்கொள்ளும் பக்தியை இவ்வுலகில் பரப்பியும் அடியாராகிய புனித ஜான் போஸ்கோவின் பரிந்துரையின் வழியாக நான் தாழ்மையுடன் விண்ணப்பிக்கும் மன்றாட்டுகளுக்கு கனிவுடன் செவிசாய்த்திருளும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீர். உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுது. கிறிஸ்தவலின் சகாய அன்னைக்கு ஜெபம். கன்னி தாயே, அனைத்து மக்களின் சகாய அன்னையே, உமது அடியாராகி புனித ஜான் போஸ்கோவின் வழியாக எண்ணற்ற புதுமைகளை புரிந்து வருகிறீர். பாசமுள்ள அன்னையே, பாவியாகி நான் இறந்து கேட்கும் மன்றாட்டுகளை புனித ஜான் போஸ்கோவின் பரிந்துரையின் வழியாக உமது திருமகனிடமிருந்து பெற்று தந்திருளும்படி தாழ்மையுடன் மன்றாடுகிறேன். வாழ்க அரசியே, இரக்கமிகு அன்னையே, வாழ்வே இனிமையே தஞ்சமே வாழ்க. தாயகம் இழந்த ஏவையின் மக்கள் தாயே என உம்மை கூவி அழைத்தோம். கண்ணீர் கனவாய் நின்றுமை நோக்கி கதறையே அழுதோம். பெருமூச்செறிந்தோம். ஆதலால் எமக்காய் பரிந்துரைப்பவரே, அன்புடன் எம்மை கடைக்கண் பாரீர். உம் திருவயிற்றின் கனியாம் இயேசுவை இம்மை வாழ்வின் இறுதியில் காட்டுவீர். கருணையின் உருவே, தாய்மையின் கனிவே, இனிமை தருவே, கன்னி மரியே. ஆமேன். கிறிஸ்தவரின் சகாய அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித ஜான் போஸ்கோவுக்கு ஜெபம். மாட்சி நிறைந்தவரான புனித ஜான் போஸ்கோவே, நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமும் அனைத்து மக்களின் சகாய அன்னையிடமும் எனக்காக பரிந்து பேசும். நற்கருணையில் வீற்றிருக்கும் இயேசுவை என்றென்றும் அன்பு செய்யும் வரத்தையும் சகாய அன்னையின் மீது வற்றாத அன்பையும் எனக்கு பெற்று தந்திருளும். ஆமென். புனித ஜான் போஸ்கோவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நன்றியோடு மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோம். இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் உட்கொள்ளுகின்ற நாங்கள் அவருடைய உறுப்பினர்களாக என்றும் விளங்குவோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இறைவனின் சிறப்பாசிரை பெற்றுக்கொள்வோம். ஆண்டவரே, உமது இரக்கத்தின் கொடையை எதிர்பார்க்கும் மக்களுக்கு ஆசிரை வழங்கியருளும். உமது தூண்டுதலால் தாங்கள் விரும்புவதை உமது வல்லன்மையால் அவர்கள் பெற்றுக்கொள்வார்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவருக்கும் ஆசி வழங்குவாராக. இறைவனின் அன்பிலும் அமைதியிலும் வாழச் சென்று வாருங்கள். வாழ்க்கை பலி தொடர்கின்றது. பாவத்தை போக்கும் பயமதை நீக்கும் பரம சந்தோஷம் பக்தர் கழிக்கும். பாவத்தை போக்கும் பயமதை நீக்கும் பரம சந்தோஷம் பக்தர் கழிக்கும். இயேசுவின் நாமம் இனிதான நாமம்.
இன்பநாமம் எங்கள் இயேசுவின் நாமம் இனியான நாமம் இணையில்லா நாமம் இன்பநாமம் நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. அனைத்து மக்களின் சகாய அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எமது பங்கின் பாதுகாவலரான புனித ஜான் போஸ்கோவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.